Hi guys, welcome to my channel. இப்போ நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த பட்டன் ஹோல் ஸ்டிட்ச்க்கு நான் ரெண்டு கோட் போட்டுக்கறேன் பாருங்க. இந்த மாதிரி ஈவனா ரெண்டு கோட் போட்டு அது மேல தான் பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் பண்ண போறோம். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் பார்க்க எப்படி இருக்கும்னா சீப்பு பல்லு இருக்குலையா அந்த மாதிரி இருக்கும் பார்க்க. சோ ஃபர்ஸ்ட் நான் மேலே இருந்து ஸ்டிட்ச் ஸ்டார்ட் பண்றேன். செயின் ஸ்டிட்ச் லாங்கா ரெண்டாவது கோட்ல ஜாயின் பண்ற மாதிரி போடுறேன். போட்டுட்டு குட்டியா கீழ ஒரு செயின் லாக் பண்றேன். இப்போ ரைட் சைடுல திருப்பி மேலே போற செயினுக்கு நான் லாக் பண்ணல, அப்படியே இழுக்கிறேன் திருப்பி கீழ. அப்படி கீழ இழுக்கும்போது நமக்கு கீழ கோடு இருக்கு இல்லையா அந்த இடத்துல லாக் விழுந்துரும். திருப்பி ஒரு தடவை நல்லா கவனிங்க. லாங்ல மேலே போகிறோமா, மேலேருந்து கீழே இழுக்கும்போது லாக் விழுந்துருது. கீழே குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச். திருப்பி ரைட் சைடில் போகிறேன். திருப்பி மேலே ஸோ இதே மாதிரியே ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டு வரேன் இந்த ஸ்டிச்சை. என்னோட கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஏதாவது கிளாஸ் புரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆரி கிளாஸ் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆரி எந்த அளவுக்கு ஸ்பீடாக முடிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸசைஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமே டிசைன் பண்ணுங்கள். திருப்பி நான் ஒன் மோர் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம லாங்காக ஒரு ஸ்டிச் பண்ணுறோமா அதை அப்படியே கீழே இழுத்து ஸ்டிச் பண்ணி லாங்காக மேலே ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். அதை அப்படியே கீழே இழுத்து கீழே குட்டியாக ஸ்டிச் பண்ணுறோம். திருப்பி ரைட் சைடில் ஒரு ஸ்டிச்சு, மேலே ஒரு ஸ்டிச் போட்டு கீழே இழுத்து கீழே ஒரு ஸ்டிச் பண்ணி ரைட் சைடில் ஒரு ஸ்டிச். அவ்வளோதான். இதே மாதிரி ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே நீங்கள் இந்த இதை எக்ஸசைஸை போட்டுட்டு அப்புறம் எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. அது நான் கரெக்டாக தப்பாக இல்லை என்ன மிஸ்டேக் இருக்குது நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு டிசைனுக்கு போங்க. சில பேர்லாம் என்ன பண்ணுறீங்க, நம்ம கரெக்டாக போட்டுருவோம் அப்படிங்கிறதுல நீங்கள் எக்ஸசைஸ் போட்டு டிசைன் போட்டுறீங்க. சில இதில் மிஸ்டேக் வந்துடுது. திருப்பி நீங்கள் ஒன் மோர் பண்ணுறதா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒன்றா ஃபோட்டோ அனுப்புங்க. அதில் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். இல்லை கரெக்டாக போட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு போங்க நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போயிடலாம். உங்களோட டைமும் வேஸ்ட் ஆகாது. இல்லை போட்டுட்டு திருப்பி நீங்கள் ஒன் மோர் போடவும் தேவையில்லை இல்லையா. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க. இந்த எக்ஸசைஸ் போட்டு முடிச்சுட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து பர்ஃபெக்டாக அப்படின்ட்டாங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டிசைன் போட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் போயிடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கலாம்.